அம்மா நீங்க சத்தியம் வாங்கிட்டீங்க. ஆனா இன்னும் என்ன போக சொல்லலையே. போ. தேங்க்யூமா. நான் சீக்கிரமா போறேன். அது பாட்டி ரொம்ப வலியில இருப்பாங்க. நான் சீக்கிரமா போயிட்டு வரேன். நான் சீக்கிரம் வந்துடுறேம்மா. பார்த்து போயிட்டு வா. இங்க இருக்க எல்லாரும் என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த பிரீதா மேல இல்ல. அந்த பிரீதாவை இங்க இருக்கவங்க மைண்ட்ல இருந்து எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த கிளாஸ் பாத்தியா? இந்த கிளாஸ்ல தண்ணி இருக்குல்ல, அதான் பிரீதா. அப்புறம் இந்த கிளாஸ் இந்த ஃபேமிலி. பிரீதாவை அவங்க மைண்ட்ல இருந்தும் மனசுல இருந்தும் தூக்கி எறியணும்னா இந்த தண்ணிய இந்த கிளாஸ்ல இருந்து ஊத்தி ஆகணும். அதாவது பிரீதாவுடைய கதையை முடிச்சாகணும். பாத்தியா? இந்த கிளாஸ்ல தண்ணி இல்ல, அதாவது பிரீதா இல்ல. ஷெலன், நீ என்ன சொல்றன்னு சத்தியமா எனக்கு புரியல. நான் தான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, பிரீதாவ இந்த வீட்ல இருந்து வெளியே அனுப்பி ஆகணும். அவ இங்க இருந்து போய் ஆகணும். நான் சொன்னது நீ சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். இல்ல, நான் சொன்ன விஷயம் உனக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பிரீதா இருக்கால, அவ இந்த உலகத்தை விட்டு போய் ஆகணும். பிரீதாவோட எக்ஸிட்டுக்கு அப்புறம் தான் நீ இந்த ஃபேமிலியோட மனசுலயும் மைண்ட்லயும் உனக்கான என்ட்ரி கொடுக்க முடியும். உனக்கான நம்பிக்கையையும் பாசத்தையும் உருவாக்க முடியும். சாகணுமா? ஸ்மார்ட் கேர்ள், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டே. பிரீதா செத்துதான் ஆகணும். இல்ல வேண்டாமா, நீ கைய வச்சா எனக்கு வலி அதிகமாயிடும். நீ தொட வேண்டாமா. பிரீதாவை கூப்பிட வேணாம்னு நான் சொன்னல. ஆனா நான் சொன்னதை இங்க யாருமே கேட்கல. அந்த பொண்ணு மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. அந்த பிரீதாக்கு உங்க மேல கேர் அதிகமா இருக்குன்னு நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்கல்ல. ஆனா இல்ல, ஒருவேளை அந்த பொண்ணுக்கு உங்க மேல கேர் இருந்திருந்தா அம்மா படியில இருந்து கீழே விழுந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும், அம்மா பெயின்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் அந்த பொண்ணு சீக்கிரமா இங்க வந்திருப்பா. ஆனா அவ வரல. அவ வரமாட்டான்னு எனக்கு தெரியும். கரீனா ஆண்டி, அந்த முதல்ல எதுவுமே இல்ல. நீங்க எதுக்கு திரும்ப திரும்ப பிரீதாவை பத்தி தப்பாவே யோசிக்கிறீங்க? அவ தெரிஞ்சவா லேட்டா வர்ற வழியில லேட் ஆகலாம். அதனாலதான் இன்னும் இங்க வராம இருக்கா. அவ எதுக்காக லேட்டா வராங்கிற விஷயம் எதுவுமே தெரியாத மாதிரி நீங்க பிஹேவ் பண்றீங்க. அவ என்ன வீட்டுல தனியா இருக்காளா? அவங்க வீட்டுல மத்தவங்களும் இருக்காங்கல்ல. அவங்க வீட்டுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். நீங்க சொன்னது கரெக்ட் தான். இந்நேரத்துக்கு அவ இங்க வந்திருக்கணும். அவ இன்னும் வரல. நானே போய் அவளை கூட்டிட்டு வரேன். ரிஷபனா, ஒரு நிமிஷம். தேங்க்ஸ் கரண், நீ ரிஷப தடுத்துட்ட. ஏன்னா நான் சொல்றது இவனுக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை. நீ அங்க போக வேண்டாம், நானே போய் அவளை கூட்டிட்டு வரேன். பிரீதாவை கூட்டிட்டு வர நல்ல வேளை கரணே போயிட்டான். சரளா ஆண்டிக்கு பிரீதா நம்ம வீட்டுக்கு வர்றது சுத்தமா பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் பிரீதாவை தடுத்திருப்பாங்க. அந்த சரளா எதுக்காக பிரீதாவை இங்க வர வேணாம்னு சொல்வான்? பிரீதா இந்த வீட்டுக்கு மருமகளாகணும்னு தான் அவ எப்பவுமே ஆசைப்பட்டா இல்லையா? இப்ப எப்படியாவது அந்த பிரீதாவை நம்ம அக்செப்ட் பண்ணணும் தான் அவன் நினைப்பா. எப்பவுமே அவங்களுக்கு பணம் மட்டும் தானே முக்கியம். வற்புறுத்தி பிரீதாவை அவ இங்க அனுப்புவா பாரு. ஓ காட், கரீனா ஆண்டி ப்ளீஸ் ப்ளீஸ், நீங்க இப்படி யோசிக்கிறத நிறுத்துறீங்களா? சரளா ஆண்டி ஹர்ட் ஆயிருக்காங்க. பிரீதா திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்தா அவளை அவமானப்படுத்துவோம், அவளை ஹர்ட் பண்ணுவோங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கலாம். அதனாலதான் அவங்க அனுப்பாம இருக்கலாம். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாருமா, பிரீதா வரும்போது ப்ளீஸ் அவகிட்ட நல்லபடியா பேசு. அவளை எதுவும் தப்பா பேசாத, அவளை அவமானப்படுத்தாதம்மா ப்ளீஸ். பாட்டி, யாரும் யாரையும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்க ப்ளீஸ் நல்லா நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. ஓகே?
கரணும் பிரீதாவும் இங்கே ஒன்னா. வாவ், வாட் அ சீன். மைராவை ப்ரொவோக் பண்றதுக்கு நானே ஒரு பிக்சரை உருவாக்கணும்னு அவசியமே இல்லை. இவளை கடு பேத்துறதுக்கு இந்த ஒன் அண்ட் ஒன்லி சீனே போதும். இதுக்கப்புறம் நான் கோவப்படுத்தணும்னு அவசியமே இல்லை. இவ தான் லைவ் டெலிகாஸ்ட பார்த்துட்டு இருக்காளே, இப்ப இவளே கோவப்படுவா. நைஸ் போஸ் கர்ணன் பிரீதா. என்ன பிரீதா, நீ இன்னும் மாறவே இல்லை போல இருக்க. ஐ மீன், இன்னைக்கும் நீ என் மேலே மோதி நான் உன்னை கேட்ச் பண்ணியிருக்கேன். நீயும் தானே மாறல, நீ கூட தான் வந்து என்ன மோதுன. எக்ஸ்கியூஸ் மீ, நீ தான் என்னை மோதின, நான் உன்னை மோதலை. நான் உன்னை கேட்ச் பண்ண, அவ்வளோதான். நான் நேரா தான் வந்துட்டு இருந்தேன், நீ தான் என்ன மோதன. எக்ஸ்கியூஸ் மீ, நீ தான் என் மேலே மோதின, நான் ஒன்றும் மோதலை. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒண்ணு உன்னை மோதல, நீ தான் வந்து என்ன மோதன. நான் அவசரமா வந்துட்டு இருந்தேன். அப்படி என்ன அவசரம் இப்போ உனக்கு? அவசரமா பாட்டியை பாக்குறதுக்காக நான் வந்துட்டு இருந்தேன். ஏன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்களுக்கு நான் தேவை. நீ எதுக்கு அவசரமா வந்த? உன்னை தேடி தான் வந்தேன். எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்றது? ஐ மீன், உனக்காக எல்லாரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க. ஐம் சாரி, அது நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீ இப்போ என்ன சொன்ன நான் கேட்கல. ஐம் சாரி, நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓ, நான் இப்போ போகணும், பாட்டியை போய் பார்க்கணும். என் முன்னாடி இப்படி நின்று என் டைமை வேஸ்ட் பண்ணாத. திமிரு மட்டும் குறையவே இல்லை. சரி சொல்லு ஸ்ருதி, ஏதாவது சொல்லணுமா? ஆமா, என்ன? ஐஸ்கிரீம் வாங்கினால பணத்தை பே பண்ணு. அடனா, எவ்வளவு ஆச்சுண்ணா? 100 ரூபாய். இந்தாங்க. இங்க பாரு ஸ்ருதி, நான் இப்ப பணத்தை பத்தி பேசல. நீ சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் என்ன பயந்தாங்களையும் சொல்றல, இதுக்கப்புறம் அப்படி சொல்ல மாட்டல. நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. இப்ப நான் உன் வீட்டு பக்கத்துல மார்க்கெட்ல எல்லாரும் முன்னாடி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சோ கண்டிப்பா நான் பயந்தவங்களுக்கு கிடையாதுல்ல. அம்மா, என்ன இப்ப என்ன பண்றது? எங்க இருக்காங்க? சமீர், பயப்பட மாட்டேனே அப்படின்னு சொன்ன, இப்போ இப்படி பயந்து நடுங்குற. அம்மாவோட பேரை சொன்னதும் உன்னோட முகமே பயத்துல நடுங்கிடுச்சு. நீ பயந்தாங்கோலிதான், நீ தைரியசாலின்னு நான் ஒத்துக்க மாட்டேன்பா. இங்க பாரு ஸ்ருதி, நான் ஒன்னும் பயந்தவங்களுக்கு கிடையாது. ஸ்ருதி, உனக்கு பின்னாடி கூட ஜானகி ஆண்டியே இருக்காங்க. ஓ ரியலி? என்ன பார்த்து பயந்தவங்களே மாதிரி தெரியுதா? நான் உன்னை பயன்படுத்துறதுக்கு சொன்னதெல்லாம் நீ என்கிட்ட ட்ரை பண்ணாத. ஏய், எங்க ஓடிட்டு இருக்க? இவதுக்கு போய் ஒளிஞ்சுக்கிறா? ரொம்ப தான் பண்றா. நீங்க இவ்வளவு விலை சொன்னீங்கன்னா யார் தான் வந்து வாங்குவாங்க? முடியாதுங்க, வாங்கவே முடியாது, ரொம்ப விலையா இருக்கு. ஓ மை காட், இது அம்மா ஜானகி ஆண்டியோட வாய்ஸ் ஆச்சே. அப்படின்னா சமீர் சொன்னது உண்மையா? இப்போ உனக்கு என்னாச்சு? யாரையும் பார்த்து பயப்பட மாட்டேன்னு சொன்ன, பயந்தாங்குழி இல்லைன்னு அங்கேயே நிக்க வேண்டியதானே? நம்ம 2 பேரும் உங்க அம்மா ஒன்னா பார்த்தாங்கன்னா என்ன ஆக போகுது? அது எந்த பிரச்சனையும் இல்ல. சரி சரி, வா போலாம். சாரி, தப்பு பண்ணிட்டு என்ன மன்னிச்சு தொலை.
இப்பெல்லாம் காய்கறி விலை எவ்வளவு அதிகமாயிடுச்சு பாத்தியா? தங்கத்தை விட விலை அதிகமா இருக்கு. காய்கறியே வாங்க முடியாது போல இருக்கு. என்னத்தை வாங்கி என்னத்தை சமைக்கிறது? அதான் அந்த காய்கறியெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல? இல்ல இல்லையா ஜானகி? சரி வா, அங்கேயே போய் நம்ம எல்லாத்தையும் வாங்கிடலாம். ஸ்ருதி, இது சரளா ஆண்டி வாய்ஸ் தானே? அவங்க 2 பேரும் இங்கதான் வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வண்டி இருக்கு, ஆனா ஆளை காணுமே. ஒரு நிமிஷம் இரு. என்னாச்சு? அவங்க இங்க வரல. அப்புறம் ஆல்ரெடி அவங்க நம்ம பின்னாடி தான் நிக்கறாங்க சமீர். ஒண்ணு பண்ணு, நீங்க இருந்து போயிடு. இல்ல, இல்ல, வேண்டாம். டேய் தம்பி, நீ தானே காய்கறியை விக்கிற? ஏய், நீல கலர் ஷர்ட் தம்பி, ஒன்னதாப்பா கூப்பிடுறேன். இவங்க என்ன காய்கறி விக்கிறவன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப நான் என்ன பண்றது? என்னாச்சு தம்பி? எதுக்கு நீங்க கீழே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எந்திரச்சு நில்லு. என்ன? அட எந்திரச்சு நில்லுன்னு சொல்றல. வேணா ஸ்ருதி, உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா? என்னால முகத்தை காட்ட முடியாது. பைத்தியம், நான் உன்கிட்ட முகத்தை காட்ட சொல்லவே இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல நீ எந்திரச்சு நில்லு. முகத்தை காட்டாம திரும்பி நில்லு. அப்பதான் உன் முகத்தை உங்களால பார்க்க முடியாது. ரொம்ப நேரமா காய்கறி தம்பின்னு கூப்பிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் எழுந்து, ப்ளீஸ். சமீர் ப்ளீஸ், நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறேன். நீ மட்டும் எந்திரிக்கலனா நம்ம 2 பேருமே மாட்டிப்போம். அதுக்கப்புறம் நம்ம கதை முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போய் என்ன வச்சு வாங்கிடுவாங்க. ப்ளீஸ் சமீர், சொல்றது கேள் ப்ளீஸ். ப்ளீஸ் எழுந்துரு ப்ளீஸ். தம்பி, கீழே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா? தம்பி, காய்கறி விக்கிற தம்பி, உங்களை தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு காய்கறி வேணும். அது மேடம், உங்களுக்கு என்ன வேணும்? அட, அந்த பக்கம் என்னப்பா திரும்பி நிக்கிற? இங்க பார்த்தா தானே சொல்ல முடியும். முதல்ல இந்த பக்கம் திரும்பு. மேடம், விஷயம் என்னன்னா, என்னால இன்னைக்கு உங்ககிட்ட முகத்தை காட்ட முடியாது. ஏன் முகத்தை காட்ட முடியாது? எதுக்குன்னா, எதுக்கு? அது மேடம், இன்னைக்கு நான் விரதம் வச்சிருக்கேன். நாங்க என்னைக்கெல்லாம் விரதம் வைக்கிறோமோ அன்னைக்கெல்லாம் அடுத்தவங்க கிட்ட முகத்தை காட்டக்கூடாது. அதனாலதான் அடுத்தவங்க முகத்தையும் நாங்க பார்க்க மாட்டோம். எங்க குரு சொன்னாரு, ஒருவேளை நாங்க முகத்தை பார்த்துட்டோம்னா விரதம் முழுமையடையாதான். விரதம் இருக்கிறேன்னு சொன்னா அப்புறம் எதுக்காக காய்கறி எல்லாம் எடுத்துட்டு இங்க வந்திருக்க? வீட்லயே இருக்க வேண்டியதானே? நீ யாரையும் பார்க்க வேண்டாம்ல? என்ன மேடம், பசிய போக சம்பாதிக்கணும்ல. நானும் ஏழை, என் பொண்டாட்டி பிள்ளைக்கெல்லாம் சோறு போடணும்ல மேடம். அப்புறம் சாப்பாட்டுக்கெல்லாம் நாங்க என்ன பண்ணுவோம்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல? சாப்பாடு விஷயம் இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, புரியுது. சரி, காய்கறி எப்படி வாங்குறது? உருளைக்கிழங்கு வேணும், தக்காளி வேணும், அப்புறம் பச்சை மிளகாய் வேணும், பாலக்கீரையும் வேணும். இதை நாங்களே எடுத்துக்கிட்டுமா? மேடம், கூட அங்கதான் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. தக்காளி, உருளைக்கிழங்கு, கோசு எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு, எடுத்துக்கோங்க. சரி சரி, நாங்களே எடுத்துக்கிறோம். வாங்கக்கா. உருளைக்கிழங்கு எடு ஜானகி. எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு, என்ன வேணாலும் எடுத்துக்கோ. ஐயோ, இன்னைக்கு நான் செத்தேன். முன்னாடி வரவன் தான் காய்கறி விற்கிறவன் போல இருக்கு. வியாபார நேரத்துல எங்க போனா? இவர் மட்டும் இப்ப வந்துட்டா என்னோட உண்மை வெளியில தெரிஞ்சிருமே. இப்ப நான் என்ன பண்றது? I'm so sorry சமீர், என்னால எதுவுமே பண்ண முடியாது. நான் தான் ரொம்ப உயரமா இருக்கேனே. நான் எழுந்தாலே என்ன கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. எல்லாமே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் தான் ஸ்ருதின்னு தெரிஞ்சிடும். இந்த பையன் யாரு? எதுக்காக நம்ம இல்லாதப்ப நம்ம கடை முன்னாடி நிக்கிறான்? பட்ட பகலே திருட வந்திருக்கீங்களா? இன்னைக்கு உன்னை என்ன பண்ண போறேன் பாரு. இந்த வர்றேன். ஐயோ, என்ன நோக்கி தானே வர்றான், அதுவும் கோபமா வர்றான். மாட்டிருவோமா? பிரீதா இன்னும் வரல பாத்தீங்களா? நம்ம வேற டாக்டருக்கு கால் பண்ணலாமே. பாட்டி, பிரீதா, என்ன உங்களுக்கு இந்த கால் அடிபட்டிருக்கா? பார்த்தாலே தெரியுது, ரொம்ப ஸ்வெல்லிங்கா இருக்கு. முக்கியமா ஆங்கிள் பக்கத்துல. ஒண்ணும் இல்ல பாட்டி, இந்த கால தான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு ஃப்ராக்சர் வந்துச்சுல. உங்களுக்கு எவ்வளவு வலி இருக்குங்கிறது எனக்கு புரியுது. ஆனா நீங்க இதுக்கப்புறம் கவலையே படாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களோட வலி உங்களை விட்டு மொத்தமா போயிடும். அம்மா, இப்ப நான் டென்ஷன் ஃப்ரீ ஆயிட்டேன் தெரியுமா? பிரீதா வந்துட்டால, இப்ப இவ பாட்டிக்கு நல்லாவே ட்ரீட்மெண்ட் பண்ணுவா. ரொம்ப சரியா சொன்ன ரிஷப். இப்ப பிரீதா வந்ததால என்னோட எல்லா டென்ஷனுமே போயிடுச்சு. இந்தாங்க, நீங்க இந்த ஸ்ட்ரெஸ் பால பிடிங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் வலிக்கதான் செய்யும் பாட்டி, வெறும் கொஞ்ச நேரம் தான். நீங்க வேணும்னா பாருங்க, 1 மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அடிபட்டதே நீங்க மறந்துடுவீங்க. பாட்டி, அது உங்களுக்காக ஒரு மெடிசன் பாக்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன்ல, அது எங்க இருக்கு?
நீ எந்த இடத்துல வச்சியோ அங்கேயேதாம்மா இருக்கு. சரி ஓகே, நான் போய் எடுத்துக்கிறேன். பிரீதா, அது வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் ஸ்டோர் ரூம்ல இருக்கு. சரி ஓகே, நான் எடுத்துட்டு வரேன். நீங்க உங்க காலை இங்க இருந்து கொஞ்சம் கூட அசைக்காதீங்க, இப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எந்த எக்ஸசைஸும் பண்ண வேணாம், முதல்ல வலி குறையணும். பாட்டி, இந்த பெயின் கில்லரை சாப்பிடுங்க. பெயின் போனதுக்கு அப்புறம் ஸ்வெல்லிங் குறைஞ்சதுக்கு அப்புறமா உங்களை நான் எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறேன். அதுக்கப்புறமா உங்க வலி மொத்தமா போயிடும். எதுக்கும் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் அது போய் மெடிசன் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன், சரியா? பிரீதா, தேங்க்யூ ஸோ மச் பிரீதா. நானும் ஒரு குடும்பத்தில் தான் இருக்கேன். நீ இங்கே வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு நல்லா புரியுது. இருந்தாலும் நீ இந்த இடத்துக்கு நீ வந்திருக்க, பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட்டும் பண்ற. இட் மீன்ஸ் a lot to me. இல்ல, நோ ப்ராப்ளம். நான் போய் மெடிசன் எடுத்துட்டு வரேன். இங்க பாருங்க தம்பி, நாங்க காய்கறி எல்லாம் எடுத்துட்டோம். இதை யாரு அளந்து போடுறது? அது மேடம், அதெல்லாம் நான் அளக்க மாட்டேன். என்னோட குரு இதோ அவரே வந்துட்டாரு, அவர் அளப்பாரு. வா தெய்வமே, என்னை பத்தி போட்டு விட்டுறாதீங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அது விஷயம் என்னன்னா, இவங்க காய்கறி வாங்க வந்தாங்க, இங்க யாருமே இல்ல. அதனாலதான் நான் இங்க நின்று காய்கறியை விற்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் நின்று, தயவுசெய்து மன்னிச்சிருங்க ப்ளீஸ். என்னை மட்டும் போட்டு விட்டுறாதீங்க தெய்வமே. நீங்க தான் என்னோட குருன்னு இவங்க கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். காய்கறியை நீங்க தான் அளந்து கொடுப்பீங்கன்னு சொல்லியிருக்கேன். தயவுசெய்து அதை மட்டும் பண்ணி கொடுத்துருங்களேன் ப்ளீஸ். முடியாது மட்டும் சொல்லிடுறாதா தெய்வமே. பிடிங்க பிடிங்க ப்ளீஸ் ப்ளீஸ், மாட்டிருக்காத. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன வேணும்? அது இந்த காய்கறி எல்லாத்தையும் எடை போட்டு கொடுங்க. அம்மா, மொத்தமா இதுக்கு 100 ரூபா ஆச்சுமா. சரி, கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போடுங்க. ஐயோ, பர்சு கீழே. அட ஸ்ருதி, சமீர் கூட இங்க இருக்கா? ஜான்கி ஆண்டி ப்ளீஸ், அம்மா கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். ஐ லவ் யூ. சரி வாங்கக்கா, வீட்டுக்கு போகலாம். நிறைய வேலை இருக்கு. இங்கே நின்னுட்டு இருந்தோம்னா நம்ம டைம் எல்லாம் வேஸ்டா போகுதுல்ல. தேங்க் காட், எப்படியோ தப்பிச்சிட்டோம். ஜானகி ஆண்டி காப்பாத்திட்டாங்க. ஸ்ருதியும் சமீரும் 2 பேர் சேட்டையும் தாங்கவே முடியல. வா ஜானகி. யார பார்த்து சிரிச்சிட்டு இருக்க? நான் சிரிச்சிட்டு இருந்தனா? இல்லையே. ஆமா, இப்பதான் நீ சிரிச்சுக்கிட்டு இருந்தீய. அது ஒண்ணும் இல்ல, என்னோட முகமே இப்படிதான் தெரியுமாக்கா. நீங்க தான் எப்ப பார்த்தாலும் கோவமா இருப்பீங்க. அதனாலதான் பட 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 படன்னு கோவமாவே இருப்பீங்க. போலாமா? போலாம். வா வா போலாம். சரி வா வா. தேங்க் யூ அண்ணா. அண்ணா ரொம்ப நன்றிண்ணா, எங்களை காப்பாத்திட்டீங்க. தேங்க் யூ. வா 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 வா, சீக்கிரம் வா. அவசரத்துல வீட்ல இருந்து கிளம்புனேன், அதனால ஸ்ருதி கிட்ட பேசவே இல்ல. என்ன சொன்னாலும் சரி சமீர், செம்ம ஜாலியா இருந்தது. உனக்கு ஜாலியா இருந்துச்சா? எனக்கு இவ்வளவு நேரம் எவ்வளவு பயமா இருந்துச்சு தெரியுமா? எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருந்தது. என்னோட இதயம் எவ்வளவு வேகமா துடிச்சது தெரியுமா? ஒரு நிமிஷம். ஓ, அக்கா தான் ஃபோன் பண்றாங்க, ஒரு நிமிஷம். சொல்லுங்கக்கா. அது வந்து நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நான் இங்க பாட்டி பக்கத்துல தான் இருக்கேன். அதாவது அவங்களோட மெடிசன் பாக்ஸ் எடுக்க போயிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும், அது ஜானகி ஆண்டி ரூம்ல தானே இருக்கு. ஜானகி ஆண்டி ரூம்லயா? அட ஸ்ருதி, நான் வீட்ல ஒண்ணும் இல்ல. நான் இங்க கருணோட வீட்ல இருக்கேன். அவனோட பாட்டியை பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இங்க வந்திருக்கேன்னு உன்கிட்ட சொல்லதான் உனக்கு கால் பண்ணேன். பாட்டி பக்கத்துல இருக்காங்கன்னு சொன்னேன். சரி ஓகே, மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், சரியா? அவங்களோட மெடிசன் பாக்ஸை நான் இப்போ எடுக்க போகணும். ஓகே, பாட்டியோட கண்டிஷன் ரொம்ப வீக்கா இருக்கு. சோ அவங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு வரேன். சரிக்கா. அது ஸ்டோர் ரூம்ல இருக்குக்கா. எனக்கு தெரியும் ஸ்ருதி, நான் பாத்துக்கிறேன்.
எக்ஸ்கியூஸ் மீ. என்ன என்னாச்சு? பிரீதா என்ன சொன்னா? சமீர், உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். அதை கேட்டனா உன்னோட இதயம் இன்னும் வேகமா துடிக்க போகுது. நீ ஷாக் ஆயிடுவ. என்ன ஸ்ருதி? உனக்கு ஒண்ணு தெரியுமா சமீர்? அக்கா இப்போ உங்க வீட்டுல தான் இருக்காங்க. என்னது? அக்கா இப்ப பேசுறத கேட்டா அக்கா அங்கதான் இருக்காங்க பாட்டியை பாத்துக்கிறதுக்கு. அதாவது பாட்டிக்கு அக்காவோட உதவி தேவை, அதனால அக்கா போயிருக்காங்க. அட இந்த விஷயம் ரொம்ப நல்ல விஷயம், பெரிய குட் நியூஸ் ஆச்சு. இதுக்கு நம்ம ஸ்வீட்டே சாப்பிடலாம், இன்னொரு ஐஸ்கிரீம் நாம போய் சாப்பிடலாம். ஓகே ஒன்னு சொல்லுவா ஸ்ருதி, கர்ணனுக்கும் பிரீதாக்கும் இடையில உள்ள இடைவெளியே குறைஞ்சிரும்னு தோணுது. ஆமா, எல்லாமே முன்ன மாதிரி ஆயிடும். கண்டிப்பா சொல்றேன் இல்ல? I wish and I pray for it. I hope too.